நான் இந்த பாபா சன்னதிக்கு கடந்த 10 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. இது உண்மையாகவே நான் மனப்பூர்வமாக நான் சொல்கிற விஷயம். ஆக்சுவலி பார்த்தா என்னுடைய பசங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக 85% மேலே என்னுடைய டாட்டர்ஸ் ஸ்கோர் பண்ணுன்ற அந்த ஒரு வேண்டுதலுக்காகவே நான் ஒரு 9 வீக்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தேன். ஸோ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிராக்கிளாக இருந்துச்சு. 85 அண்ட் 87 மெயின் சப்ஜெக்டில் மார்க்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னுடைய இன்னொரு டாக்டர் பார்த்தீங்கன்னா 96 எடுத்திருந்தாங்க சயின்ஸ் சப்ஜெக்டில். ஸோ இது எனக்கு உண்மையிலே ஒரு மிராக்கிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடு கட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. நடுவுலே ஸ்டாப் ஆகிடுச்சு கட்டுறது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாபா கோயிலுக்கு அந்த மாலையை நான் வாங்கிட்டு ரிட்டன் மாலை வாங்கி என்னுடைய வீட்டு வாசக்கால் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இன்டீரியல் ஒர்க் ஸ்டாப் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த மாலையை வாங்கி நான் என்னுடைய வீட்டை வாசலில் 9 வீக்ஸ் கண்டினியூஸாக பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு முழுமை அடைஞ்சு கிரகப்பிரவேசம் வந்துச்சு. எனக்கு உண்மையிலே அது ஹாப்பினஸ் இருந்துச்சு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் நிறைய பேருக்கு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ரிலேட்டிவில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருந்தது. என்னுடைய சித்தி அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டாப் ஆன மாதிரி இருந்தது. ஃபேமிலியை ஒரு மாதிரி ஃபெடப்பாக இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த 9 வாரங்கள் அந்த மாலையை வாங்கி வாசலில் போடுங்க. வாசலில் கட்டும்பொழுது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த 9 வீக்ஸ்க்குள்ளே 5th வீக்லேயே அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி முடிஞ்சு எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. தேங்க் ஃபார் பாபா.